வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் சீட்டில் பைவோட் டேபிள் அண்ட் பைவோட் சார்ட் இதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? ஸோ நீ கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சர்ட் மெனு அதில் பைவோட் டேபிள் பைவோட் சார்ட். ஓகே, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் டேபிள்ஸ் அப்படிங்கிற பேரட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை ஆரோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பைவோட் டேபிள், இன்னொன்று பைவோட் சார்ட். சரியா? ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ பைவோட் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸல் சீட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு டேட்டா பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ நான் பைவோட் டேபிளுக்கு இன்னொரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் ஸோ பாருங்கள், இந்த டேபிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர்ஸோட ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் ஸோ டோட்டலாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சன், ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனில் எவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்காங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 எம்ப்ளாயி இருக்காங்க. ரமேஷ், விக்னேஷ், ராஜேஷ், ஸ்டீவ், லில்லி, ஒரு 5 எம்ப்ளாயி இருக்காங்க. 5 எம்ப்ளாயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஆர்டர் எடுத்திருக்காங்க, சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான வியூவில் பார்க்கணும். சொல்கிறது புரியுதா? சரிங்களா? ஸோ இப்போ பர்டிகுலர் ஒரு வியூவில் இருக்குது. ஸோ நார்மலாக ஒவ்வொரு சேல்ஸ் ஆஃபீஸர்ஸு ரீஜன் ஆர்டர் டேபிள் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்படி பார்க்கக்கூடாது. ஸோ எனக்கு வேறு மாதிரி வியூவில் எனக்கு வேணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரமேஷுங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் டோட்டலாக எவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேல்ஸ் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆர்டர் டோட்டலாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எனக்கு வேணும். சரியா? ஸோ வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ஸோ ஒவ்வொரு ரீஜன், இப்போ நார்த் ரீஜன் அப்படி இருக்குன்னா நார்த் ரீஜனில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோடய வியூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையானபடி மாற்றணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பைவோட் டேபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் அல்லது ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. புரியுதா? ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், மேலே பைவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, பைவோட் டேபிள், பைவோட் சார்ட். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். பைவோட் டேபிளுங்கிறது டேபிள் ஃபார்மேட்டில் காட்டும், பைவோட் சார்ட்டுங்கிறது சார்ட் வடிவத்தில் காட்டும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பைவோட் டேபிள் வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் வருது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ரேஞ்சை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் செலெக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து கீழே பாருங்களேன். ஸோ சூஸ் வேர் யூ வாண்ட் த பைவோட் டேபிள் ரிப்போர்ட் டு பி பிளேஸ்டு. ஸோ உங்களோட பைவோட் டேபிள்ஸ் வந்து எங்கே பிளேஸ்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ், நியூ ஒர்க் ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வந்து கொடுக்காதீங்க. இது வந்து அது மேலே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். புரியுதா? ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக ஒரு ஷீட்டு வந்து இங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் என்னோடய காலம்ஸ், என்னென்ன காலம்ஸ்லாம் நான் வச்சுருக்கணும் அது டிஸ்பிளேயில் காண்பிக்குது. சேல்ஸ் பர்சன், ரீஜன், ஆர்டர், டோட்டல் சேல்ஸ். புரியுதா? ஸோ பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன்.
கிளிக் பண்ணோன்னா ஒவ்வொரு சேல்ஸ் ஆஃபீஸர் நேம் வந்து எனக்கு காமிக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு சேல்ஸ் ஆஃபீஸரும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு டோட்டலாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எனக்கு இங்கே கிடைக்கிது. சரியா, ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இங்கே டோட்டல் சேல்ஸ் நான் எடுத்துட்டேன். அடுத்து ஆர்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாயும் எவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்காங்க, சம் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. சரிங்களா, இப்போ லில்லி அப்படின்னா எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்க, ராஜேஷ் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு காமிக்குது. சரியா, ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அகைன் பாருங்கள் அப்படின்னா ஸோ வேறு மாதிரி காமிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ரீஜன்ஸை கிளிக் பண்ணுறேன். ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ரீஜன்ஸ் இருக்குது, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. ஓகே, இப்போ ஈஸ்ட்டில் மட்டும் எனக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, நார்த்தில் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், ரீஜன் செலக்ட் பண்ணுங்கள், அகெயின் ஆர்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒவ்வொரு ரீஜன்லேயே எனக்கு எவ்வளோ ஆர்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட வியூவை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைவட் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. சரியா, ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் எந்த வகையான டேபிள் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பைவட் டேபிள்ங்கிறது புரியுதா, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைவட் சார்ட். ஸோ அகெயின் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா அதே சேம் டேட்டா தான். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாமே செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் மெனுவில் பைவட் டேபிளில் பைவட் சார்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன கேட்குது, அகெயின் ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. ஸோ இதில் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் வடிவத்தில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ எனக்கு என்னென்ன வேணும், சேல்ஸ் பர்சன்ஸு, அவங்களோட சேல்ஸ். சரியா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ப்ரீவியஸாக நமக்கு வந்து டேபிளுக்கு அதில் காமிச்சு இப்போ சார்ட்டில் காமிக்குதேன். ஸோ சார்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன வியூ தெரியும் அப்படின்னா இதை வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட ஒரு 5 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த 5 எம்ப்ளாயில் வந்து யார் வந்து ஹையஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் லோயஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம டேபிளில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தான் டேட்டா சார்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ மேலே நம்ம எப்போவும் பார்க்குற மாதிரி சார்ட்டோட கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் யார் ஹையஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்காங்க, லில்லி ஹையஸ்ட் எடுத்திருக்காங்க, ரமேஷ் வந்து லோயஸ்ட்டாக ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அகெயின் பாருங்கள், ஸோ ஒவ்வொரு ரீஜியன், ஸோ அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன பார்த்துக்கலாம், எந்தெந்த ரீஜனில் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நான் வியூவை நான் பார்த்துக்கலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு, பைவட் சார்ட் பைவட் டேபிளுங்கிறது புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு டேபிளை வந்து நமக்கு ஏற்ற வியூவில் அமைச்சு பார்க்குறது தான் பைவட் டேபிள் அண்ட் பைவட் சார்ட். ஓகே, ஸோ இது செஞ்சு பாருங்கள். இது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.